நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படவும் வாழ்நாள் நீடிக்கப்படவும் அவர் தம் உறவை பேணி வாழட்டும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில இருக்கு. அது அது எப்படி உண்மையாவே நம்ம உறவை பேணி பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்நாள் நீடிக்கப்படுமா, நம்மளுடைய வாழ்வாதாரமும் விசாலாக்கப்படுமான்னு சொல்லிட்டு விளக்கம் தரணும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யுப்ஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யும்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதும் தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவதும் மகிழ்ச்சியை தருமோ அவர் ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நிறைய செல்வம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அது மாதிரி நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அவங்க செய்ய வேண்டிய வேலையாக ரசூலுல்லாஹ் சொன்னது நீங்க உங்களுடைய உறவுகளை அனுசரித்து வாழுங்க. அப்படி உறவுகளோட இணைஞ்சு சண்டை போடாம முகமுறிச்சு திரியாம நம்ம இருந்தோம்னா நமக்கு இந்த ரெண்டும் கிடைக்குமான்னு கேட்கறான். கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்ற வாக்குறுதி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வாக்குறுதி, அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொல்லுகிற வாக்குறுதி. அதனால கண்டிப்பாக இந்த ரெண்டும் வேண்டும் என்று விரும்புகிறவர் இதை செய்யணும். இதுல பல்வேறு உளவியல் விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தேடி முன்னேறி டெவலப் ஆகி போகணும்னா ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் எதை ஈடுபடுறானோ அதுல தான் அவன் டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பான். விருப்பம் இல்லாம கவலையில துன்பத்துல ஏண்டா இது எதுக்குடா இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மன இறுக்கத்தோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவனால அதுல எவ்வளவு பாடுபட்டாலும் முன்னேறவே முடியாது. சில பேர் சில தொழிலுக்குள்ள அடி எடுத்து வைப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி அவரை விட தெளிவா இருப்பாரு, அவரை விட நாலேஜா இருப்பாரு, அவரை விட அர்ப்பணிப்போட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதை விட பல வருஷம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால முன்னேற முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒரு பக்கத்துல இறை நம்பிக்கை ஒரு பக்கத்துல இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா காரண காரியங்களோடு வச்சிருக்கான். அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா அவர் விரும்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இது இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசையோட அது டெவலப்பாக அவர் விருப்பத்தோடு செய்யறார். அப்படிங்கும் போது அது குறித்த பாதை அல்லாஹ் லேசாக்கிக்கிட்டே போவோம். இவர் விருப்பமே இல்லை, ஏதோ செய்ய வேண்டியது வேற வழியே இல்லையே, எனக்கு வேற எந்த தொழிலுக்கும் வாய்ப்பு இல்லையே, வீட்டுக்காரி திட்டுவாள, அவளுக்கு ஒண்ணுமே மாசம் காசை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா குடும்பம் நடத்த முடியாத அப்படின்னு ஒரு மன இறுக்கத்தோட நெருக்கடியோட அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால அதுல முன்னேறி எல்லாம் போகவே முடியாது. ஏதோ வரவும் செலவும் ஓடுதுங்கிற லெவலுக்கு அப்படி ஒரு அடிப்படை வாழ்வாதாரமாக அவருடைய வாழ்வாதாரம் சுருங்கும். இதனுடைய பின்னணியில இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான நிம்மதியான மனதை அதற்கு பின்னால் வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இன்னமல் அமாலு பின் நியாத், உங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி வெளிப்படும்னு கேட்டா உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையிலான செயல்கள் வெளிப்படும். இப்ப சிறந்த செயல்களும் முன்னேற்றத்துக்குரிய செயல்கள் எப்ப வரும்? எண்ணம் தூய்மையாகவும் உள்ளம் தெளிவாகவும் இருக்கிற பட்சத்துல தான் நடக்கும். அந்த தெளிவு எப்ப கிடைக்கும்னு கேட்டா உறவுகளோடு அனுசரித்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறோம். அப்படி ஒரு அது சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய பலம். உறவுகளோட சண்டை போட்டு முறிச்சு வாழ்றவங்க சைக்காலஜிக்கலா பலமா இருக்கவே முடியாது, அவங்க நிம்மதியா இருக்கவே முடியாது.